கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடு நீதி நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளேன். மார்க் எழுதிய சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 25, 26 ஆகிய வசனங்களிலே, நீங்கள் நின்று ஜெபம் பண்ணும்போது ஒருவன் பேரில் உங்களுக்கு யாதொரு குறை உண்டாயிருக்குமானால், பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களை உங்களுக்கு மன்னிக்கும்படி அந்த குறையை அவனுக்கு மன்னியுங்கள். நீங்கள் மன்னியாதிருப்பீர்களானால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவும் உங்கள் தப்பிதங்களை மன்னியாதிருப்பார் என்றார். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நிறைய குடும்பத்திலே ஆசீர்வாதத்துக்கு தடை யாரு காரணம்? நம்ம நல்லா யோசித்து பார்க்கணும். ஒரு குடும்பத்திலே நிறைய தேவைகள் இருக்கு, நிறைய காரியங்கள் ஒவ்வொரு வீட்டுக்குள்ளயும் இருக்கு. தடைகள் யாரு? நம்ம அப்படி கொஞ்சம் யோசித்து பார்ப்போமே. நீங்கள் மன்னியாதிருப்பீர்களானால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவும் உங்கள் தப்பிதங்களை மன்னியாதிருப்பார் என்றார். நம்ம ஜெபிக்க போறோம், நம்ம ஜெபத்துக்கு பதில் வரணும்ல. நீங்கள் நின்று ஜெபம் பண்ணும்போது நிறைய வீட்டுல என்ன பிரச்சனை யோசித்து பாருங்க. ஒருவன் பேரில் உங்களுக்கு யாதொரு குறை உண்டாயிருக்குமானால், ஒருவன் பேரில் உங்களுக்கு யாதொரு குறை உண்டாயிருக்குமானால், அதுலதான் வேர்டு, முக்கியமான வேர்டு. அதான் மறுபடியும் வாசிக்க. ஒருவன் பேரில் உங்களுக்கு யாதொரு குறை உண்டாயிருக்குமானால், அதை நம்ம சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, வீட்டுல மாமியார் மேல, இல்ல மருமகள் மேல, இல்ல மருமகன் மேல, இல்ல வேலைக்கு போன இடத்துல அங்க கூட இருக்கிற நபர் மேல, இல்ல பக்கத்து வீட்டுல, இல்ல சொந்தக்காரங்க, இல்ல தெரிஞ்சவங்க, இல்ல ஃப்ரெண்டு, இப்படி நம்ம நிறைய சொல்லலாம். யாதொரு குறை உண்டாயிருக்குமானால், ஒருவன் பேரில் உங்களுக்கு யாதொரு குறை உண்டாயிருக்குமானால், யாதொரு குறை என்று முடிச்சிட்டார். ஒரு மனுஷன் அப்படின்னா எங்கேயாவது ஒரு இடத்துல மிஸ்டேக் இருக்கும். 100% அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ரொம்ப ரேர். ஒரு வீட்டுல ஏன் டைவர்ஸ் ஆகுது, ஏன் புருஷன் பொண்டாட்டிக்குள்ள பிரச்சனை வருது, ஏன் விட்டு கொடுக்க முடியல, ஏன் கோர்ட்டு கேஸ் போறாங்க, ஏன் டக்குன்னு டைவர்ஸ் அளவுக்கு போகுது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இந்த கடைசி காலத்துல விட்டு கொடுக்க யாரும் தயாரா இல்லை. நீ பெரியவனா அப்படின்னு சொல்லி மல்லு கட்டி பார்க்குறாங்க. இந்த கடைசி காலத்துல தவறான முடிவுக்கு நிறைய காரணம் அதுதான். யாதொரு குறை உண்டாயிருக்குமானால், ஏதாவது ஒரு குறை உண்டாயிருக்குமானால், பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களை உங்களுக்கு மன்னிக்கும்படி, உங்கள் பிதா என்று அழகா ஆரம்பிக்கிறார். பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களை, என்னுடைய தப்பிதங்களை மன்னிக்கும்படி அந்த குறையை அவனுக்கு மன்னியுங்கள். சிம்பிளா சொல்றேனே, என் பாவத்தை இயேசு கிறிஸ்து மன்னிக்கிறார். அப்ப நான் என்ன தெரியுமா செய்யணும்? எனக்கு விரோதமா இந்த உலகத்துல ஏகப்பட்டது நடக்கதான் செய்யுது, அதெல்லாம் நான் மன்னிச்சிடணுமா? அப்படி நான் மன்னித்தால் என் பாவத்தை இயேசு கிறிஸ்து மன்னிச்சிடுவார். நான் ஒருவேளை மன்னிக்காமல் இருக்கிறேன் அப்படின்னா என் பாவத்தை அவர் மன்னிக்காம இருப்பார். அதுதான் அவனுடைய அர்த்தம். இந்த செய்தி யாரெல்லாம் கேட்குறீங்களோ, உங்க இருதயத்துல யாரையாவது மன்னிக்காமல் இருக்கிறீங்களா? அதை கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். ஏன்னா சில குடும்பத்துல மன்னிக்கிற இருதயம் இல்லை. அதான் பிரச்சனை. இப்போ நிறைய வீட்டுக்குள்ள பிரச்சனை என்ன அப்படின்னா, சின்ன பிள்ளைகள் கூட கோவப்பட்டா அம்மா அப்பாட்ட பேசாம இருக்கு. எனக்கு ஒரு குடும்பத்துல ஒரு ஜெப குறிப்பு வந்துச்சு. அப்போ அந்த அம்மா சொன்னாங்க, பிரதர் எங்க வீட்டுல நிம்மதியா இல்லை பிரதர் அப்படின்னாங்க. என்னம்மா அப்படின்னேன். என் பையன் வாலிப பையன்தான். ஒரு 14 வருஷம் முன்னக்கூட்டி என் பையன் சின்ன பையனா இருக்கும்போது அவனை சத்தம் போட்டு அடித்தேன். கிட்டத்தட்ட 14 வருஷம் ஆச்சு. இன்னைக்கு வரையும் என்கிட்ட பேசவே இல்லை. 14 வருஷமா பேசாம என் பையன் இருக்கிறான். இதான் என் வீட்டில் உள்ள பிரச்சனை அப்படின்னாங்க. பார்த்தா அம்மா பையன்தான் 14 வருஷமா பேச மாட்டேங்கான. 14 வருஷம் முடிஞ்சிட்டு அப்படின்னாங்க.
அப்போ அந்த தாயார் வீட்டுக்குள்ளே எவ்வளோ துக்கப்பட்டிருக்கும். இன்னொரு வீட்டில் ஒரு குடும்பத்தில் கல்யாணம் முடிஞ்சு பல வருஷம் ஆச்சு. வீட்டில் வாலிப பிள்ளைகள் இருக்கு, வாலிப பையன் இருக்கான். அந்த தாயார் என்ன சொன்னாங்க, என் கணவருக்கும் எனக்கும் கல்யாணம் முடிஞ்சு ஒரு 5-6 வருஷத்துக்குள்ள வீட்டில் நாங்கள் 2 பேரும் சண்டை போட்டோம். இப்போ எனக்கு ஒரு வாலிப பிள்ளை இருக்கு, ஒரு வாலிப பையன் இருக்கான். கிட்டத்தட்ட என் கணவர் ஒரு 15 வருஷமா பேசலை அப்படின்னாங்க. அப்போ அந்த வீடெல்லாம் எப்படி இருக்கும்? கணவன் மனைவி தான்ப்பா, 15 வருஷமா பேசாமல் இருக்காங்களாம். அதான் அழகாக பைபிளில் போட்டிருக்கு, நீங்கள் நின்று ஜெபம் பண்ணும்போது நீங்கள் போய் தேவன்கிட்ட போய் ஜெபிக்க போகிறீங்க, பரலோகத்தில் பிதாவிட்ட நோக்கி ஜெபிக்க போகிறீங்க. நீங்கள் நின்று ஜெபம் பண்ணும்போது ஒருவன் பேரில் அழகாக அந்த வேடை நீங்கள் நிப்பாட்டி செக் பண்ணி பார்க்கலாம். ஒருவன் பேரில் உங்களுக்கு யாதொரு குறை உண்டாயிருக்குமானால், இதயத்துக்குள்ள சின்ன ஒரு கசப்பு, வெறுப்பு, பகை ஏதாவது இருக்கா கொஞ்சம் செக் பண்ணி பாருங்க. இந்த செய்தி யாரெல்லாம் கேட்குறீங்களோ லைட்டாக செக் பண்ணி பாருங்க. உங்கள் இதயத்துக்குள்ள யார் மேலே கசப்பு, வெறுப்பு, பகை, எரிச்சல், வெறி ஏதாவது உள்ள கிடக்கா? ஒருவன் பேரில் உங்களுக்கு யாதொரு குறை உண்டாயிருக்குமானால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களே அப்படின்னா, என்னுடைய பாவத்தை பரமபிதா மன்னிக்கணும். அப்படின்னா எனக்கு விரோதமாக யாரெல்லாம் பண்ணியிருக்காங்களோ எல்லாருடைய பாவத்தையும் நான் மன்னிச்சிடணும். அப்படி மன்னிச்சாச்சு அப்படின்னா என் பாவத்தை பிதாவாகி தேவன் மன்னிச்சிருவார். ஒருவேளை அப்படி நான் மன்னிக்க மாட்டேன் அப்படின்னு சில குடும்பத்தில் இருப்பாங்க. கேட்டால் என் சொத்தை எழுதி வாங்கிட்டாங்க, அவங்களால நாங்கள் நடுரோட்டுக்கு வந்துட்டோம், அவங்களால நாங்கள் ரொம்ப நஷ்டப்பட்டுட்டோம், என் பிள்ளை கல்யாணம் முடியல, என் குடும்பத்தில் நிறைய பிரச்சனை வந்து சொல்லி யாரையாவது மன்னிக்காமல் இருப்பாங்க. வசனம் தெளிவாக எழுதப்பட்டிருக்கு, நீங்கள் மன்னியாதிருப்பீர்களானால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவும் உங்கள் தப்பிதங்களை மன்னியாதிருப்பார் என்றார். நான் மற்றவங்களுடைய பாவத்தை மன்னிச்சிட்டேன் அப்படின்னா என் பாவத்தை பரலோகத்தில் தேவன் மன்னிச்சிருவாராம். நான் மன்னிக்காம இருக்கேன் அப்படின்னா என் பாவமும் மன்னிக்கப்படாமல் இருக்கும். அதனால கர்த்தருடைய பிள்ளைகள் யாரெல்லாம் இணைந்திருக்கிறீங்களோ மன்னிக்கிற இருதயம் வேணும். இந்த 2026ஆம் ஆண்டு நம்ம குடும்ப ஆசீர்வாதமா இருக்கணும் அப்படின்னா மன்னிக்கிற இருதயம் வேணும். கர்த்தருடைய பிள்ளைகள் கேட்டாவது வாங்குங்க. ஒவ்வொரு நாள் நம்ம உயிரோட இருக்கிறோம்னா அது தேவனுடைய கிருபை மட்டும்தான். நம்ம இதயத்துல கசப்போ, வெறுப்போ, பகையோ, எரிச்சலோ, கோபமோ எதுவும் நமக்கு வேண்டாம். ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா மன்னிக்கிற இருதயம் வேணும். தேவனுடைய சமூகத்துல தாழ்த்தி கேளுங்க. நம்ம மற்றவங்களுடைய பாவத்தை மன்னித்தால் நம்முடைய பரமபிதா நம்முடைய பாவத்தை மன்னிப்பார். ஒருவேளை நான் மன்னிக்காம இருக்கிறேன் அப்படின்னா தேவன் பார்ப்பார், உனக்கு ஏன் அவ்வளவு கசப்பு, நீ ஏன் பழி வாங்க நினைக்கிற, நீ ஏன் தீமைக்கு தீமை சரி கட்டுவேன்னு சொல்ற, நீ மன்னிச்சிரு அப்படிம்பார். தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறது தான் நம்ம கிருபையின் காலத்துல இருக்கிறோம். கிருபையின் காலத்துல தேவனோட சத்தத்துக்கு நம்ம செவி கொடுப்போம். நம்ம நித்திய ஜீவனுக்குள்ள போகணும். ஹல்லேலூயா. இந்த செய்தி யாரெல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கீங்களோ உங்களுக்காக ஜெபிக்க போறேன். மன்னிக்கிற இருதயம் தாங்கன்னு சொல்லி கேளுங்க. யாரு மேலேயுமே எரிச்சலோ, கோபமோ, கசப்போ, வெறுப்போ, பகையோ நமக்கு வேண்டாம். நம்ம தேவனுடைய பிள்ளைகள். பிதாவே இவர்களை மன்னியும் அப்படின்னாரு. அப்ப நம்ம இருதயம் எப்படி இருக்கணும்? நம்ம இருதயம் அப்படிதான் இருக்கணும். பிதாவே இவர்களை மன்னியும். ஹல்லேலூயா. கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற அன்பு அந்த பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே நன்றியோடு துதிக்கிறோம், சொல்கிறோம்ப்பா. யாரெல்லாம் இந்த சத்தத்தை கேட்டு அப்பா மனம் இறங்கணும்ப்பா, கர்த்தர் மனம் இறங்கணும்ப்பா, அவங்க பிள்ளைகளை பாருங்க, எத்தனையோ தேசத்துக்குள்ள இணைந்திருக்காங்க. அவங்க இதயத்துக்குள்ள என்னென்ன காரியம் இருக்கு உமக்கு தெரியும்ப்பா. உங்க பிள்ளைகளுடைய இதயத்துக்குள்ள கடினமான இதயமா இருந்தா அந்த கடினமான இதயத்தை மாத்திருங்க. சதையான இதயத்தை தாங்கப்பா. உங்களுடைய நல்ல ஆவியை தாங்கப்பா. உங்க சுபாவம் வேணும்ப்பா. உங்க அன்பினாலே அப்பா உங்க பிள்ளைகளை நிரப்புங்கப்பா. யாரெல்லாம் இணைந்திருக்காங்களோ மன்னிக்கிற இருதயம் தாங்கப்பா. இந்த மன்னிக்கிற சுபாவம் தாங்கப்பா. தேவையில்லாத ஒரு எரிச்சலோ, கோபமோ, ஒரு வெறித்தனமான அந்த எந்த ஒரு காரியம் இருக்கக்கூடாதுப்பா. சாந்த குணம் தாங்கப்பா. அன்பினால நிரப்புங்கப்பா. கல்வாரி அன்பினால நிரப்புங்கப்பா. உங்களுடைய தழும்புல கரத்தினால தொட்டு சுகமாக்கி தாங்கப்பா. இந்த குடும்பத்துக்குள்ளே மனவேதனையோடு, கஷ்டத்தோடு, பலவிதமான பிரச்சனையோடு இருக்காங்களோ அது எல்லாவற்றையும் மாற்றி போடுங்க. உங்க பிள்ளைகளுக்கு சமாதானத்தை தாங்கப்பா. சில குடும்பத்திலே மன்னிக்க முடியாத ஒரு இருதயம் இருக்குப்பா. அதை எல்லாவற்றையும் நீக்கி போட்டுருங்க. மன்னிக்கிற இருதயம் தாங்கப்பா.
அப்படிப்பட்ட கிருபைகளை தந்து ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசிரியங்க. உம்முடைய கிருபையால் நிரப்புங்க, உம்முடைய பிரசனத்தினால் மூடுங்க, உம்முடைய வல்லமையால் நிரப்புங்க. கர்த்தருடைய கரம் பிள்ளைகளோட கூட இருக்கட்டும். கர்த்தர் பொறுப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் பிதாவே, ஆமென். கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தின் சகல காத்திலும் சம்பூர்ண திருப்தியாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். காட் பிளஸ் யூ. ஜெபிக்க விரும்பினால் 9363064181 என்ற நம்பர் கொண்டால் உங்களுக்காக குடும்பத்தில் ஜெபிப்போம். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தின் சகல காத்திலும் சம்பூர்ண திருப்தியாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். காட் பிளஸ் யூ. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.